வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம தமிழ் கவிஞர்கள்ல ஒரு பெரிய பேர் யாருன்னா பாரதிதாசன். அவரோட உண்மையான பெயர் சுப்புரத்தினம். பாரதியார ரொம்ப விரும்பினதுனால தான் தன்னோட பெயரையே பாரதிதாசன் என்று மாற்றிக்கிட்டாரு. அவரோட அப்பா கனகசபை, அம்மா இலக்குமி. புதுச்சேரியில தான் பிறந்தவர். 1891 ஏப்ரல் 29ல பிறந்து 1964 ஏப்ரல் 21 வரை வாழ்ந்தவர். அவர பாவேந்தர், புரட்சிக்கவின்னு கூட அழைப்பாங்க. அவருக்கு தமிழ் மட்டும் இல்ல, பிரெஞ்சு, ஆங்கிலம் கூட தெரியும். அவரோட கவிதையில என்ன பேசுவார்னா, பெண் விடுதலை, கைம்பெண் மறுமணமம், பொது உடைமை, பகுத்தறிவு. அதுவும் மட்டும் இல்ல, மொழி, இனம், உரிமைகள் பற்றியும் போல்டா பேசுறாரு. இவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்ல, இதழாளர், தமிழாசிரியர். மேலும் குயில்னு ஒரு இலக்கிய இதழையும் நடத்தினார். முக்கியமா சொல்லணும்னா, பெரியாரோட சிந்தனைகளை கவிதையா மக்களுக்கு கொண்டு வந்தவர். அவர் கவிதை மட்டும் இல்ல, கதை எழுதினார், கட்டுரை எழுதினார், நாடகமும் எழுதினார். அதான் அவரோட படைப்புலக பரப்பே ரொம்ப பெரியது. அவரோட முக்கிய நூல்கள் என்னன்னு பார்த்தா, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பிசிராந்தையார், தமிழியக்கம், குறிஞ்சித்திட்டு, தமிழ்ச்சியின் சக்தி, இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், இப்படி நிறைய முக்கியமான படைப்புகள் இருக்கு. இப்போ ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்லட்டா? வடமொழியில் இருந்த பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் புரட்சிக்கவி என்ற படைப்பை 1937ஆம் ஆண்டு பாரதிதாசன் எழுதினார். அதுவே அவரோட இலக்கிய திறமை எவ்வளவு பெரியதுன்னு காட்டுது. அது மட்டுமில்ல நண்பர்களே, அவரோட பிசிராந்தையார் நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி விருதும் வழங்கப்பட்டது. தமிழுக்கும் அமுதென்று பேர்னு சொல்றாங்க. அதாவது தமிழ் எவ்வளவு இனிமையா இருக்குன்னு புரியுதுல? அந்த தமிழ் நம்ம உயிருக்கு நேர். அவ்வளவு முக்கியமான மொழி நம்ம தமிழ். அதுவும் மட்டும் இல்ல, இனிமை தமிழ் மொழி நமக்கு இன்பம் தரும் நல்ல அமுது மாதிரி. அடுத்தது, மழையே மழையே வா வா. என்ன ஒரு அழகான அழைப்பு தெரியுமா? இந்த உலகமே வளம் பெற மழை தேவைன்னு சொல்லுது. மற்றொரு முக்கியமான விஷயம், தமிழ்ல இலக்கணம் ரொம்ப முக்கியம். எளிய நடை இலக்கண நூல் எழுதணும், புதிய இலக்கண நூல்கள் உருவாக்கணும். அவரோட படைப்புகள் எல்லாம் சும்மா இல்ல, அரசு நேரடியாக நாட்டுடைமையாக்கியிருக்கு. அதுவும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருடமும் பாவேந்தர் விருது கொடுத்து சிறந்த கவிஞர்களை கௌரவிக்கிறாங்க. இது அவருக்கு கிடைத்த பெரிய மரியாதைதான். அடுத்து இன்னொரு முக்கிய விஷயம், திருச்சிராப்பள்ளிய பாரதிதாசன் பெயர பல்கலைக்கழகம் கூட இருக்கு. அதாவது அவரோட பெயர் கல்வியிலேயே நிலைத்திருக்கு. இன்னும் ஒரு கூஸ்பம்ஸ் விஷயம், புதுவை அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அவரோட தமிழ் வளர்ச்சி பாடல தமிழ்த்தாய் வாழ்த்தா ஏட்டுக்கிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.